இது யார் லைன்னா? ஓ ஆனால் சாம்பார் இருந்தனாலே சப்ஜா அந்த மாதிரி போயிடும். சூஸ் பண்ணி நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜாக்பாட்டு 3ஆவது வருஷம் இடம் ப்ரைஸ் அடித்து 3ஆவது வருஷம் டைம் தாண்டி இடம் மாதிரி உட்காந்து வெட்டி வச்சுட்டீங்க. அதுக்கு போட்டு கேமராவில் போய் உட்கார்றது. ஓகே ஓகே. ஓ பூசாரி. ரைட்ண்ணா. அந்த ஆணுக்கு வச்சிருக்க பொட்டை. ஓகேண்ணா. நல்லா இருக்குண்ணே. பறந்தது எங்கண்ணா? எண்புதூராண்ணா? ஓகேண்ணா. அது என்ன டைம் முடிஞ்சு புறா காணுட்டாங்களா? காணன்னு சொல்லி அவுட் பண்ண போறா. ஓகே. நம்ம பரவ காட்டிருக்கேன். ஏன்னா புருவம் வந்து ரோஸ்னி கண்ணா வந்துச்சு. அப்படிதான் இருக்கும் அதுக்கு. அது பழைய புறாங்க அப்படி ரோஸ்னி கண்ணா வரும். புருவம் ரோஸா இருக்கும். ஆனா இதோட என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட ஆயப்பனையும் காட்டினாங்க என்கிட்ட. ஜாக்கான காட்டினாங்களா இல்ல ஒரு பறவை காட்டினாங்களான்னு தெரியல. நான் சரியா கூட கவனிக்கல. நான் நல்ல பறவை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரேசர் கண்ணெல்லாம் அதனால எடுத்துட்டேன். ஓகேண்ணா. வந்து நான் ஒரு ஜாக்கான நம்ம பழைய லைன் ரொம்ப பழைய லைன். ஓ அதுக்கு வச்சிருக்கான். இதுக்கு இப்போ பட்டா இறங்கி பறக்குதுன்னா இது இருக்கேன். இப்பதான் ஜாத பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு பட்டா பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசமான கலர்ல. ஆமா ரைட்ண்ணா. வந்திருக்குது. இதுக்கு தான் வந்திருக்கு. சரிண்ணா. கோபி அப்பா ராமசாமி தானே? ராமசாமி அவர் லைன்ல வரா. அந்த பறா வயசு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 வயசு இருக்கும் அந்த ஆணுக்கு. ஓகேண்ணா. பட்டா பறா மாதிரியே இருக்கு. சரிங்க. நல்லா இருக்குண்ணா. சகப்புக்கே அந்த கீது வரணும், கருப்பு கீது வரணும். அப்பதான் ஒரிஜினல் சகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பால்ல வச்ச போட்ட ஒரு 5 வருஷத்து பறவா இருக்கும். இது யாரோட புறானா? இது இங்க உள்ளதுதான். இது யார் உருவாக்குனது? எங்க அண்ணன் சுந்தருங்கிறவர். ஓ உங்க அண்ணன் உருவாக்கி இப்போ உங்ககிட்ட இருக்கு. குருநாதர். ஓகேண்ணா. அவர் தான் நமக்கு எல்லாமே. சரிங்க. பறவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாம். இது என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கு? இதில் என்ன நாங்கள் இதில் இந்த லைனில் ஓட்டி ஊருக்குள்ள ஒத்தப்பறா ஓட்டினப்போ தொடர்ந்து 2 வருஷம் ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரிலாம் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. இந்த லைன் பறாவில். சரிங்க. ஆமாம். இந்த உருவாக்குனவர் சுந்தர். இப்போ அந்த சாம்பார் ஐயா புறா, போசம்பட்டி புறா அந்த லைன் தான் இந்த லைன் வந்துருன்றீங்க ஃபியூச்சரில் வர்ற அளவுக்கு டெவலப்புக்கு இருக்கு சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். ரைட். ஆனால் இந்த புறாவை சேர்ந்து நிறைய புறா வெளியில இருக்கு. இப்போ இதுல இந்த லைன்ல இது கைரா கலரு. இப்போ நீங்க பாத்துருப்பீங்க இந்த வெள்ளை கலர்லாம் பாத்துருப்பீங்க. அதெல்லாம் போட்டுருந்தீங்க. அது அந்த உடப்பு அதெல்லாம் அது எல்லாமே பர்ஃபெக்டான பறவைங்க. 4 மணி 5 மணிக்கு கேரண்டியா பறவை பறவை. நாட்டு பறவை அந்த அளவுக்கு வேல்யூவலான பறவை. புரியுது. ஓகேண்ணா. எல்லாரும் ஓட்டுவாங்க. ஆனா அதிகமா நாங்க சபைக்கு ஏத்தி இருக்கோம். அதிகமா சபைக்கு ஏத்தி ஃபெயிலியர் கிடையாது. சக்சஸ் தான். இந்த ஜதை எப்படின்னா இதுவும் அதேதான். நீங்க உருவாக்குன அந்த சீனி ஜதையோட லைன். ஓகேண்ணா. இதுல பட்டா பறந்துருக்கானே எல்லாம் கேரண்டியா பட்டா பறக்கும் 4 மணி வரைக்கும். ஆனா இன்ன வரைக்கும் இந்த ஜதையில மட்டும் இன்னும் ரிசல்ட் பார்க்காம வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பெரும்பாலும் இதுல பட்டா ஆக்கல. இந்த இருப்பு தான் ஆக்கணும். அதான் கரெக்ட். நம்ம வருஷத்துக்கு ஒரு 2 ஈடு பட்டாக்குனாலே போதும். கண்டினியூஸாக ஆகிட்டு இருந்தால் புறா வீக்காகி சீக்கிரம் 5 வருஷம் செத்து போயிடும். ஆனால் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. அண்ணன் மூலியமாக தான் இங்கே வந்தோம். ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கும். தேங்க்யூண்ணா.